வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூர் பெருந்துயரம் குறித்து பொறுப்பற்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு 15 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியீடு. வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை உயர்வு. ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 85,600க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வாலாஜாபாத் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. திருச்செந்தூரை அடுத்த செம்மறிக்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூர் பெருந்துயரம் குறித்து பொறுப்பற்ற கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்றும், கரூரில் இறந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் அறிவித்து உடனடியாக வழங்கியுள்ளோம் என்றும், உயிரிழந்தோர் எந்த கட்சியை சார்ந்தவராயினும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் உறவுகள் எனவும், சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமான செய்தி பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரை ஏமாற்ற பார்க்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்தேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்தேன் எனவும், அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன் எனவும், அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது என்றும், உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த அவதூறா? உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவை எல்லாம் வதந்தியா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியில் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ள சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம், கலங்காத கண்கள், கரூர் உயிரிழப்பு சம்பவம் மட்டும் இப்போது கலங்குகிறதா என்றும், சென்னை ஏர் ஷோவில் நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையின் செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த பரிதாப மரணங்களின் பின்னணியில் உள்ள மர்மங்களை குழி தோண்டி புதைக்க சதி நடக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது என்றும், அப்பாவி மக்கள் 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களை மறைக்க துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் கரூர் நெரிசல் உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் அந்த பரப்புரை கூட்டத்தில் ஏற்பாடு செய்தவர்கள், காவல்துறையினர், பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடமைகளை மறந்து பொறுப்பின்றி செயல்பட்டதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. குறிப்பாக காவல்துறை மீதுதான் அதிக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றனர் என்றும், கரூரில் விஜய் பரப்புரை செய்வதற்கு கூடுதல்
பரப்பளவுள்ள இடத்தை ஒதுக்கியிருக்கலாம் என்றும் தெரிவித்த அவர், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு 15 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் வங்கிகளுக்கு பல விடுமுறை நாட்கள் வரவுள்ளன. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகளுக்கான அக்டோபர் 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய நாட்களிலும், இரண்டாவது சனிக்கிழமையான அக்டோபர் 11 மற்றும் நான்காவது சனிக்கிழமையான அக்டோபர் 25 ஆகிய நாட்களிலும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். இது தவிர வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள உள்ளூர் பண்டிகைகள் காரணமாக அக்டோபரில் மட்டும் 15 நாட்களுக்கு மேல் வங்கிகள் இயங்காது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. விடுமுறை நாட்கள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் என்பதால் வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி பணிகளை திட்டமிடும் போது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் விடுமுறை அட்டவணையை உறுதி செய்து கொண்டு செயல்படுவது நல்லது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை உயர்த்தப்பட்டு ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 85,600க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை கடந்த 23ஆம் தேதி ஒரு சவரன் ரூபாய் 85,000 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் விலை குறைந்து சற்று ஆறுதலை கொடுத்தது. ஆனால் கடந்த 26ஆம் தேதி மீண்டும் விலை அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தங்கத்தின் விலை மேலும் அதிகரித்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 10,640க்கும் ஒரு சவரன் ரூபாய் 85,120க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று காலையில் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 10,700க்கும் ஒரு சவரன் ரூபாய் 85,600க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளி 1 கிராம் ரூபாய் 160க்கும் 1 கிலோ ரூபாய் 1,60,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வாலாஜாபாத் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே கீழோடி வாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் அஸ்வின் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வாலாஜாபாத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தில் இருந்து வாலாஜாபாத் நோக்கி அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பிரதீப் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அஸ்வின் வழியிலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வாலாஜாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்து மோதி 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரை அடுத்த செம்மறிக்குளத்தில் நிறுவப்பட்டுள்ள பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை தமிழக மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த செம்மறிக்குளத்தில் உடன்குடி நசரத் சாலையில் ஊர் மக்களின் பங்களிப்புடன் ரூபாய் 8,30,000 மதிப்பீட்டில் 250 கிலோ எடையில் பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது. தமிழுக்கும் கல்விக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் காமராஜர் தொண்டாற்றியதை நினைவு கூறும் வகையில் நிறுவப்பட்டுள்ள சிலையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இறைவணக்கம் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. விழாவில் கனக சபாபதி வரவேற்புரையாற்றினார். ஜெகநாதன் தலைமை உரையாற்றினார். விழாவில் தமிழக மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் உருவ சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜெகநாதன் நாடார் நூலகத்தை திறந்து வைத்தார். மகான் காமராஜர் புத்தகத்தை ஜெகநாதன் வெளியிட சந்திரன் பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு புத்தக பைகள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவில் சுப்பையா நாடார், ஜெகநாதன் நாடார், கனக சபாபதி நாடார், மேகநாதன் நாடார், செந்தூர் பாண்டியன் நாடார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை செம்மறிக்குளம் கஸ்பா ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆனால் என் மனதில் அந்த காமராஜரை செலவழிக்க வேண்டும் என்ற உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. காமராஜர் இறந்த பிறகு நான் கூட இருந்து அவர் கூட இருந்து இந்த டைஸ் கட்டிக்கிட்டுல தூக்கி வச்சேன். அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பம் என்ன வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தர்ப்பம்.
இங்கே இல்லை, மெட்ராஸில் காமராஜருக்கு மாலை போடுறது போகிறது வர்றது எல்லாமே நான் பண்ணுவேன். எங்கள் சங்கம் வந்து மெட்ராஸில் பட்டாராம் நாடார் ஐக்கிய சங்கம் இருக்குது. அதுக்கு 2 கல்யாண மண்டபம் இருக்குது. என்னென்ன காசி நாடார் மண்டபம், ராமசாமி நாடார் மண்டபம், கிட்டத்தட்ட 600 மெம்பர் இருக்கோம். வருஷம் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம் காமராஜர் பிறந்த நாளைக்கு. காமராஜர் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எங்கள் ஊருக்கு 1972 வந்திருக்கிறாரு. பக்கத்து ஊரான மெஞ்ஞானபுரத்தில் வந்து 1972 ஒரு மேடையில் நிகழ்ச்சியில் ஒரு எங்களுடைய தாத்தா ஒருத்தர் புகழ்ந்து பேசும்போது அந்த புகழ்ச்சி பிடிக்காம எலும்பி அவரே வந்து உட்கார வச்சுட்டாரு. கரூரில் நடந்த துயர சம்பவம் இனி இதுபோல் தமிழ்நாடு மட்டுமல்ல நம் நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது என்றும் மத்திய அரசின் பிரதிநிதியாக மட்டுமே வந்துள்ளோம், மற்ற விஷயங்களை பேச வரவில்லை என்றும் கரூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த போது நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழப்புகள் கூடிக்கொண்டே வருகிறது எனவும் சமூக வலைதளங்கள் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்தனர் என்றும், ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு சிகிச்சை குறித்து விசாரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி எங்களை அனுப்பி வைத்தார் என்றும், அதன்படி சம்பவ இடத்தை பார்வையிட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களை சந்தித்தோம் எனவும், உயிரிழந்த சிலரின் குடும்பங்களை பார்த்தோம், அவர்கள் வருத்தத்தை எங்களால் விவரிக்க முடியவில்லை என்றும், உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் ஏழை குடும்பத்தினர் என்றும் தெரிவித்தார். மேலும் இனி இதுபோல் ஒரு சம்பவம் நம் நாட்டில் நடைபெறக்கூடாது, அவர்கள் துக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, நாங்கள் நேரில் பார்த்தவற்றை உள்துறை அமைச்சரிடம் விவரிப்போம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நிதி உதவி அளிக்க உத்தரவிட்டுள்ளார் என்றும், இன்று இரவுக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் நான் இங்கு பிரதமர் சந்திப்பில் வந்துள்ளேன், இங்குள்ள நிலை குறித்து தெரிந்து கொள்ள மட்டும்தான், யார் மீதும் தவறு என்பதை நிர்ணயிக்க எனக்கு அதிகாரம் இல்லை எனவும், மத்திய அரசின் பிரதிநிதியாக வந்துள்ளோம், மற்ற விஷயங்களை பேச வரவில்லை என்றும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி வழங்க மீண்டும் கரூர் செல்கிறோம் என்று கோவையில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மீண்டும் கரூர் செல்கிறோம், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் நிவாரணங்களும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றும், டெல்லியிலிருந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சிறப்பு பிரதிநிதிகளை அனுப்பி உள்ளனர் எனவும், விசாரணை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும் எனவும், அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்துள்ளார் என்றும், அதிமுக ஆட்சியிலும் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைத்தது அனைவருக்கும் தெரியும், நேர்மையாக விசாரிக்கக்கூடிய நீதி அரசரை முதலமைச்சரை நியமித்திருக்கிறார் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அது நீதிமன்றம் முடிவு செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் மிகவும் கனிவோடு ஒரு நபர் ஆணையம் மேலாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நேர்மையாக விசாரிக்கக்கூடிய ஒரு நீதி அரசரை நியமித்திருக்கிறார். இது பாராட்டுக்குரிய விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் கனிவோடு இந்த கரூர் பிரச்சனையில், இந்த துயர சம்பவத்தில் அணுகியிருக்கிறார். மின்னல் வேகத்தில் செயல்பட்டு இருக்கிறார். நிவாரணமாகட்டும், ஆணையம் அமைத்ததாகட்டும், பல மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னும் உயிர் சேதங்கள் இல்லாமல் தடுத்திருப்பது பாராட்டுக்குரிய செய்தி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு கொடியாத்தம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் அதிமுக நகர செயலாளர் ஜே.கே.என். பழனி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமாக மாவட்ட தலைவர் அருணோதயம், நகர தலைவர் தினகரன், நகராட்சி துணைத் தலைவர் பூங்கோடி மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக, பாஜக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, தமாக, பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமான பங்கேற்று
பேரணியாக சென்று பேருந்து நிலையத்தில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌனாஞ்சலி செலுத்தினர். இதில் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் மூர்த்தி, சேவல், நித்யானந்தம், நகராட்சி கவுன்சிலரும் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளருமான மேகநாதன், புதிய நீதி கட்சியின் நகர செயலாளர் ரமேஷ், பாஜக நகர தலைவர் ஜெகன், பாமக நகர செயலாளர் குமார், வழக்கறிஞர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட இளைஞரணி தலைவர் லாவண்யா தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் திருவள்ளுவர் பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமண்ணேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் இருந்து நடைபெற்ற பேரணியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்ற பேரணியில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் திருமால், பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏலகிரி மலை பள்ளக்கணியூர் பகுதியில் உள்ள தங்கக்கோட்டை நட்சத்திர ஓட்டலில் சந்திரமுகி, நவராத்திரி ஆகிய படங்களில் ரீமேக் காட்சியில் சிறப்பாக நடத்தியவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை பள்ளக்கணியூர் பகுதியில் உள்ள தங்கக்கோட்டை நட்சத்திர ஓட்டலில் நவராத்திரியை முன்னிட்டு சந்திரமுகி ரீ கிரியேஷன் கண்டெஸ்ட் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் கலந்து கொண்டு கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான சந்திரமுகி திரைப்படத்தில் வரும் சந்திரமுகி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித், நாஞ்சில் விஜயன், சின்னதுரை நடிகர் சாய் சக்தி உட்பட பலர் கலந்து கொண்டு நடனமாடினர். நிகழ்ச்சியில் சிறப்பாக நடித்தவர்களுக்கும் முதல் பரிசாக ரூபாய் 25,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 15,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதில் சென்னை, பெங்களூரு, வேலூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தங்கக்கோட்டை நட்சத்திர ஓட்டல் உரிமையாளர் தேன்மொழி பரிசு தொகை வழங்கினார். மேலும் அனைவருக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். மல்லக்குண்டான் ஊராட்சியில் தொழிற் பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லக்குண்டா ஊராட்சியில் கோயான் கொள்ளை, புள்ளநேரி, சுண்ணாம்புக்காரர் கொள்ளை, மேலமரத்து வட்டம், வெம்பலாறு மரத்து வட்டம், கேத்தாண்டப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்நிலையில் கோயான் கொள்ளை பகுதியில் அரசிற்கு சொந்தமான மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலத்தில் காலம் காலமாக அப்பகுதி மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்தும் பயிர் சாகுபடி செய்தும் வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர். இப்பகுதியில் தொழிற்பூங்கா அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இங்கு தொழிற்பூங்கா அமைத்தால் நீர்வளம் மற்றும் காற்று மாசுபடும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கருதி இங்கு தொழிற்பூங்கா அமைக்க கூடாது என வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். கரூரில் கடையடைப்பு நடத்த சொல்லி காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுப்பதால் பல சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் சென்னையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். சென்னை ஆலந்தூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை அலுவலகத்தில் பேரமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற பெயரில் வதந்தி பரப்பப்பட்டு அது ஒரு சில தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளியாகின்றனர் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு இருக்கிறதா இல்லையா என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பிற்கு தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளனர் என்றும் நாங்கள் கடையடைப்பு இல்லை என தெரிவித்தோம் என்றும் இது மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் ஆங்காங்கே காவல்துறையினர் மற்றும்
அரசியல்வாதிகள் நீங்கள் இன்றைக்கு கடையடைப்பு நடத்தவில்லை என கேட்கும் போது இந்த விபத்து தொடர்பாக மறைமுகமாக ஒரு சிலர் செயல்படுகின்றனர் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றும் பேரமைப்பு தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரை அடுத்த காக்கனாபாளையம் பகுதியில் பாம்பாற்று பாலம் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஆற்று தண்ணீரில் இறந்தவர்களின் சடலத்தை சுமந்து சென்று அடக்கம் செய்யப்பட்டு வரும் நிலையில் பாலம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த காக்கனாம்பாளையம், கூடப்பட்டு, வள்ளூர் காலனி ஆகிய பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் இறப்பவர்களின் சடலங்களை பாம்பாற்றை கடந்து தண்ணீரில் மிதந்து சென்று பொதுமக்கள் அடக்கம் செய்து வந்தனர். இது தொடர்பாக மக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் தரைப்பாலம் அமைத்து தரப்பட்டது. இந்நிலையில் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய போது அரசால் கட்டப்பட்ட பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் இப்பகுதியில் இறப்பவர்களின் சடலங்களை மீண்டும் தண்ணீரில் சுமந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பாலம் அமைத்து தர கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் ஆகியோர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். விழுப்புரத்தில் அங்கன்வாடி பணியாளர் பணி வழங்காத விரக்தியில் மாற்றுத்திறனாளி தனது குடும்பத்துடன் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி உயிர் மாய்த்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல் அத்திப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் என்பவர் லட்சுமி என்பவரை கலப்பு திருமணம் செய்து கொண்டு அதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தம்பதியினர் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சிக்கு சென்றுள்ளார். அப்போது வெங்கடேசனின் மனைவி லட்சுமிக்கு பணி வழங்காமல் வேறொரு நபருக்கு பணி வழங்கியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட வெங்கடேசன், லட்சுமி தம்பதியினர் தனது 3 குழந்தைகளுடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்சியரின் கார் முன்பு மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு உயிர் மாய்த்து கொள்ள முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உயிர் மாய்த்தலுக்கு முயன்றவர்கள் மீது நீரை ஊற்றி அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆட்சியர் அலுவலக வாயிலில் இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாதென எச்சரிக்கை விடுத்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு முழு பொறுப்பையும் நடிகர் விஜய் ஏற்க வேண்டும் என்று சென்னை ஆதம்பாக்கத்தில் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வீரலட்சுமி புகார் அளித்தார். அதன் பின்னர் வீரலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்ததற்கு 100% நடிகர் விஜய் மட்டுமே காரணம் என்றும், அவர் தனது அரசியல் கட்சிக்காக வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறார் என்றும், கிராமப்புறங்களில் சனிக்கிழமையில் சந்தை கூடும் என்பதால் அன்றைய தினம் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு அந்த நாளை தேர்வு செய்துள்ளார் என்றும், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு முழு பொறுப்பையும் விஜய் ஏற்க வேண்டும் என்றும், அக்கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய புதுச்சேரியில் பாஜகவினர் அஞ்சலி செலுத்தினர். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் பங்கேற்று இந்திரா காந்தி சாலை அருகில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் கௌரி சங்கர், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி, இளைஞரணி தலைவர் வருண், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், பிரிவு தலைவர் ரமேஷ், மாவட்ட தலைவர்கள் அனிதா, உலகநாதன், நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்காய்தோப்பு, ஆர்கே நகர், ஆரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு
வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 120 பேருக்கு சில்வர் குடம், மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம், கத்தி உள்ளிட்ட பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். ஏற்கனவே ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்காய்தோப்பு, ஆர்கே நகர், ஆரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் 300க்கு மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், கான்டீபன் செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற ஓணம் திருவிழாவில் கேரள செண்டை மேளம் அடித்து பெண்கள் நடனமாடியது அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொள்ளாச்சி தாலுகாவில் கேரள சமாஜம் சார்பில் ஓணம் உற்சவ திருவிழா பொள்ளாச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பொள்ளாச்சி தாலுகா கேரள சமாஜத்தின் தலைவர் சோமன் மேத்யூ தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவேலி ராஜா வேடமணிந்து வந்தவர் விழாவில் கலந்து கொண்ட மக்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்று காட்சி அனைவரையும் கவர்ந்தது. மேலும் திருவிழாவில் கேரள பாரம்பரியமான ஜண்டை மேளம் பெண்கள் வாசிக்க அதற்கு தகுந்தாற் போல் பெண்கள் நடனமாடிய காட்சியை அங்கிருந்த அனைவரும் உற்சாகப்படுத்தியது. விழாவில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் சியாமலா, நவநீத கிருஷ்ணன், அகில இந்திய மலையாளிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் பிரவீன், இத்திருவிழாவின் தலைவர் சுரேஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட மலையாள மொழி பேசும் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் உருவப்படங்களுக்கு திருவண்ணாமலையில் பாஜகவினர் மௌனாஞ்சலி செலுத்தினர். கடந்த 27ஆம் தேதி கரூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அதிகப்படியான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் பாஜக அலுவலகத்தில் அவர்களது உருவப்படத்திற்கு மலர் தூவி மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் ஊழியர்களை தேவையின்றி திடீர் பணியிடை மாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் தாராபுரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர் பாலு தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் நல்ல சேனாபதி, மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் நவீன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் தாமாகவே பணியிடை மாற்றம் கோராத போதிலும் சிலர் தங்களுடைய அரசியல் செல்வாக்கையும் ஊடுருவியுள்ள ஊழியர்களின் அறிவுரையையும் பயன்படுத்தி அப்பாவி ஊழியர்களை மாற்றி வருகின்றனர் என்றும், அதே நேரத்தில் சிலர் பல லட்சம் லஞ்சம் கொடுத்து விரும்பிய பணியிடங்களை பெற்று வருகின்றனர் என்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பல முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் ஊழியர்களை தேவையின்றி திடீர் பணியிடை மாற்றம் செய்து வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அக்டோபர் 9ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். இதில் ஏராளமான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகம், காவல் நிலையங்கள் அருகில் நூலகம் திறப்பதற்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் முன்வர வேண்டும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் 9ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு துறையைச் சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சங்க தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசவை கவிஞரும் திரைப்பட பாடல் ஆசிரியருமான முத்துலிங்கம், மக்கள் உரிமை பாதுகாப்பு கழக மாநில தலைவர் சின்ராசு, திரைப்பட நகைச்சுவை நடிகர் கிங்காங் ஆகியோர் பங்கேற்று இளம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக், அரசு மருத்துவமனை முன்னாள் தலைமை மருத்துவர் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில செயல் தலைவர் தேவராஜ் உட்பட பல்வேறு துறையில் சிறப்பாக சேவை செய்து வரும் சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கி பாராட்டினார்.
விழாவில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் பேசும்போது, காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகம், காவல் நிலையங்கள் அருகிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் நூலகங்கள் திறக்க வேண்டும் என்றும், நூலகம் திறப்பதால் மாணவர்கள், இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், நூலகம் திறப்பதற்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் முன்வர வேண்டும் என்றும் கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தெரிவித்தார். விழாவில் சங்க செயலாளர் சுந்தர்ராஜ், கௌரவ தலைவர் வெங்கட்ராமன், பொருளாளர் பிரபாகரன், உதவி செயலாளர் அண்ணாமலை, கெஜபதி, விக்னேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசியல் உள்ளது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்துள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பிரிவு பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளரிடம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. விடுமுறை அமர்வு என்பதால் நாளை மனு தாக்கல் செய்வதாக பதிவாளர் தெரிவித்தார். மனுவில் கரூரில் பிரச்சார கூட்டம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவிக்கையில், மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கரூர் பெருந்துயரம் குறித்து பொறுப்பற்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு 15 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியீடு. வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை உயர்வு. 1 சவரன் தங்கம் ரூபாய் 85,600க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வாலாஜாபாத் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. திருச்செந்தூரை அடுத்த செம்மறிக்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.